வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். கடந்த ஞாயிற்றுக்கிழமை ரஃபாவில் இடம்பெயர்ந்த மக்களுக்கான முகாமில் பாலஸ்தீனர்களை கொன்று இஸ்ரேலிய தாக்குதலில் பயன்படுத்தப்பட்ட குண்டுகள் ஆயுத நிபுணர்கள் மற்றும் மதிப்பாய்வு செய்த காட்சி ஆதாரங்களின்படி அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்டவை என்று தி நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகை தகவல் வெளியிட்டுள்ளது. தாக்குதல் நடத்தப்பட்ட இடத்தில் அடுத்த நாள் காணப்பட்ட வெடிகுண்டுகளின் சிதறிய துண்டுகள் அமெரிக்காவில் வடிவமைக்கப்பட்டு தயாரிக்கப்பட்ட குண்டான GBU-39 துண்டுகள் என்று ஆயுத நிபுணர்கள் கூறுகிறார்கள். இஸ்ரேலிய விமான தாக்குதல்களில் இந்த வகை வெடிகுண்டுகளை அதிகம் பயன்படுத்துமாறு அமெரிக்க அதிகாரிகள் இஸ்ரேலியை வலியுறுத்தி வந்தனர் என்றும் தெரிய வருகிறது. காரணம், மற்ற விமான குண்டுகளை விட GBU-39 பொதுமக்களின் உயிரிழப்பை குறைக்கும் என்பது அமெரிக்காவின் கணிப்பு. காசாவில் காணப்பட்ட வெடிகுண்டுகளின் சிதறிய துண்டுகளில் உள்ள முக்கிய விவரம் அதன் வானியக்க அமைப்பு அல்லது டெயில் ஆக்சுவேஷன் சிஸ்டம். இது GBU-39 இலக்கை நோக்கி வழிநடத்தும் துடுப்புகளை கட்டுப்படுத்துகிறது என்று முன்னாள் அமெரிக்க இராணுவ வெடிகுண்டுகளை அகற்றும் தொழில்நுட்ப வல்லுநர் ட்ரெவர் பால் கூறுகிறார். ஆயுதத்தின் தனித்துவமான போல்ட் முறை மற்றும் மடிப்பு துடுப்புகள் அடுக்கப்பட்டிருக்கும் ஸ்லாட் ஆகியவை வெடிகுண்டுகளின் சிதறிய துண்டுகளில் தெளிவாக தெரிந்ததாக திரு பால் கூறினார். பாலஸ்தீனிய பத்திரிகையாளரான ஆலம் சாடக் என்பவரால் படமாக்கப்பட்ட வெடிகுண்டுகளின் சிதறிய துண்டுகள் 81,873 என்று தொடங்கும் எண்களின் வரிசையால் குறிக்கப்பட்டுள்ளன. இது ஒரு அடையாளம் காட்டி குறியீட்டுகள். GBU-39 உட்பட வெடிகுண்டுகளுக்கான பாகங்களை வழங்கும் அமெரிக்க விண்வெளி சாதன உற்பத்தி நிறுவனமான வூட்வேர்டுக்கு அமெரிக்க பாதுகாப்பு தலைமையகம் பென்டகோனால் ஒதுக்கப்பட்ட தனித்துவமான அடையாளம் காட்டி குறியீட்டு எண் இது. கடந்த ஜனவரி மாதத்தில் காசா பகுதியில் இடம்பெயர்ந்தவர்களுக்காக அமைக்கப்பட்ட குவைத் அல் சலாம் முகாம் இலக்கம் 1 தான் இஸ்ரேலிய விமானப்படை GBU-39 வெடிகுண்டை வீசியது. அந்த சம்பவத்தில் குறைந்தது 45 பேர் குண்டுவெடிப்பு மற்றும் அதனைத் தொடர்ந்து ஏற்பட்ட தீ விபத்தில் கொல்லப்பட்டதாக காசா சுகாதார அமைச்சு தெரிவித்தது. 240க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். காசாவில் GBU-39 குண்டுகளின் பயன்பாட்டை அதிகரிக்க அமெரிக்க அதிகாரிகள் பல மாதங்களாக இஸ்ரேலிய இராணுவத்தை ஊக்குவித்து வருகின்றனர். ஏனெனில் அவை பொதுவாக இஸ்ரேலிய வழக்கமாக பயன்படுத்தும் 2000 பவுண்ட்ஸ் குண்டுகள் உட்பட பெரிய வெடிகுண்டுகளை விட நகர்ப்புற சூழலுக்கு மிகவும் பொருத்தமானவை. பெரிய குண்டுகளை வழங்குவதை அமெரிக்கா இடைநிறுத்துவதாக இந்த மாத தொடக்கத்தில் ஜனாதிபதி பைடன் கூறினார். இஸ்ரேலிய பாதுகாப்பு படையின் செய்தி தொடர்பாளர் அட்மிரல் ஹஹாரி இந்த சம்பவம் பற்றி குறிப்பிட்ட போது 2 ஹமாஸ் தலைவர்களை குறிவைக்க இஸ்ரேலிய ராணுவம் நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் அவர்கள் அந்த தாக்குதலில் கொல்லப்பட்டதாகவும் கூறினார். வெடிமருந்துகள் அருகில் உள்ள பொதுமக்களுக்கு தீங்கு விளைவிக்கும் என்று எதிர்பார்க்கவில்லை என்றும் அவர் கூறினார். காசா பகுதியில் இடம்பெயர்ந்த மக்களுக்கான முகாமுக்குள் இருந்த ஒரு கொட்டகையில் குண்டுகள் வீசப்பட்டன. அங்குதான் ஹமாஸ் செயற்பாட்டாளர்கள் இருந்தார்கள். அந்த கொட்டகைக்கு அருகிலேயே பல கூடாரங்கள் இருந்தன. அவற்றில் பொதுமக்கள் இருந்தனர். குண்டுவெடிப்பு பயங்கரமான தீயை ஏற்படுத்தியதாக காட்சிகள் காட்டுகின்றன. அந்த தீ கொட்டகைக்கு அருகில் இருந்த கூடாரங்களில் பரவியதாலேயே பொதுமக்கள் பாதிக்கப்பட்டனர். இஸ்ரேலிய இராணுவத்தின் விசாரணை தொடர்கிறது என்று அட்மிரல் ஹஹாரி கூறினார். 2ஆம் நிலை வெடிப்பினால் தீ ஏற்பட்டிருக்கலாம் என்றும் அவர் பரிந்துரைத்தார். 2ஆம் நிலை வெடிப்பு அந்த பகுதியில் ஆயுதங்கள் சேமித்து வைக்கப்பட்டிருக்கலாம் என்பதை காட்டுகிறது என்று அவர் சுட்டிக்காட்டினார். எங்களுடைய விமானத்திலிருந்து வீசப்பட்ட வெடிகுண்டுகள் மட்டும் இந்த அளவு தீயை பற்ற வைத்திருக்க முடியாது என்று அட்மிரல் ஹஹாரி கூறினார். ஆயுதங்கள் பற்றிய பிரெஞ்சு ஆலோசகர் ஃபிரெடரிக் ராஸ் இஸ்ரேலிய இராணுவத்தின் கூற்று பற்றி கேள்வி எழுப்பினார். அது பற்றி கூறிய அவர், எந்த ஒரு வெடிப்பும் எரியக்கூடிய பொருட்கள் அருகாமையில் இருக்கும் போது தீயை உண்டாக்குகிறது. இதுபோன்ற முகாம்களில் அடிக்கடி எரிவாயு சிலிண்டர்கள் மற்றும் விளக்குகள் இருப்பதாக அவர் கூறினார். வெள்ளை மாளிகையின் செய்தி தொடர்பாளர் ஜான் கிர்பி கடந்த செவ்வாய்க்கிழமை நடந்த செய்தியாளர் மாநாட்டில் 37 பவுண்ட் குண்டுகளை பயன்படுத்தியதாக இஸ்ரேலியர்கள் கூறியுள்ளனர். அது உண்மையில் அவர்கள் பயன்படுத்தியதாக இருந்தால் அது நிச்சயமாக விவேகமான மற்றும் இலக்கு துல்லியமான முயற்சியை குறிக்கிறது என்று தெரிவித்தார். முன்னாள் பென்டகோன் மற்றும் அமெரிக்க ராஜாங்க அமைச்சர் ஆலோசகர் லாரி லூயிஸ் கடந்த காலத்தில் இராணுவ தாக்குதல்கள் காரணமாக பொதுமக்களுக்கு ஏற்படக்கூடிய தீங்கு குறித்து பல கூட்டாட்சி அறிக்கைகளை எழுதியுள்ளார். காசாவில் நடந்த விமான குண்டு வீச்சு பற்றி அவர் கருத்து தெரிவித்த போது, இந்த விஷயத்தில் இஸ்ரேலிய இராணுவம் பொதுமக்களுக்கு ஆபத்தை குறைக்க நடவடிக்கை எடுத்தது போல் தெரிகிறது என்றார். 2ஆம் நிலை வெடிப்புகளை முன்கூட்டியே எதிர்பார்ப்பது கடினமாக இருக்கலாம். தாக்குதல் நடத்தியவர்களுக்கு இலக்குக்கு அருகே வெடிப்பொருட்கள் அல்லது தீயை பற்ற வைக்கக்கூடிய பொருட்கள் இருக்கின்றன என்பதை முன்கூட்டியே தெரிந்து கொள்ள முடியாது என்றும் திரு லூயிஸ் கூறினார்.
ஆனால் இஸ்ரேலிய ராணுவத்தால் வெளியிடப்பட்ட காணொலி காட்சிகளில் தாக்குதலுக்கு முன்னர் இலக்கு வைக்கப்பட்ட கட்டிடங்களுக்கு வெளியே 4 பேர் இருப்பது போல் தோன்றியதால் தான் கவலையடைந்ததாக அவர் கூறினார். அந்த நேரத்தில் தாக்குதல் நடத்துவதற்கான முடிவை இஸ்ரேலிய ராணுவம் எடுத்தபோது அந்த சுற்றுவட்டாரத்தில் இருக்க சாத்தியமான பொதுமக்களின் எண்ணிக்கையை அறிந்த பின்னர் தாக்குதல் நடத்த முடிவு எடுக்கப்பட்டதா அல்லது மக்களை கவனிக்க தவறிவிட்டதா என்ற கேள்விகளை எழுப்புகிறது என்று திரு லூயிஸ் கூறினார். அமெரிக்க விமானப்படையின் ஓய்வு பெற்ற விமானி வெஸ்ட் ஜே பிரையன் தனது ராணுவ சேவையின் போது பல தடவைகள் GBU-39 குண்டுகளை வீசியதாகவும் அந்த தாக்குதல்கள் சிக்கலானவை என்றும் கூறினார். அவர் மேலும் கூறிய போது பொதுமக்கள் செறிவாக உள்ள பகுதியில் துல்லியமான மற்றும் குறைந்த இணை சேதத்தினை நோக்கமாக கொண்டு ஒரு ஆயுதத்தை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்றால் அது உண்மையில் மிக மிக கடினமான தாக்குதலாக இருக்கும். அப்படியான சிக்கலான தாக்குதல்களின் எதிர்பாராத சேதங்கள் ஏற்படுவதற்கு சாத்தியம் அதிகம் என்று கூறினார். இந்த இலக்கு தாக்குதலுக்கு பொருத்தமான சிறிய 2 வெடிகுண்டுகளை பயன்படுத்தி தாக்குதல் நடத்தப்பட்டது என்று இஸ்ரேலிய ராணுவ செய்தி தொடர்பாளர் ரியர் அட்மிரல் டானியல் ஹகாரி செவ்வாய்க்கிழமை செய்தியாளர் சந்திப்பின் போது தெரிவித்தார். ஒவ்வொரு வெடிகுண்டிலும் 17 கிலோகிராம் வெடிபொருள் இருந்ததாக அவர் கூறினார். அவர் மேலும் கூறிய போது நமது ஜெட் விமானங்கள் பயன்படுத்தக்கூடிய மிகச்சிறிய வெடிகுண்டுகள் இவைதான் என்றார். இஸ்ரேலிய விமானப்படை அந்த தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்ட வெடிகுண்டுகள் என்ன ரகமானவை என்று குறிப்பிட்டு கூற மறுத்துவிட்டது. அதே நேரத்தில் அமெரிக்க தயாரிப்பு GBU-39 வெடிகுண்டுகளில் 37 பவுண்ட் நிகர எடை கொண்டு வெடிப்பு முனை உள்ளது. 37 பவுண்ட்ஸ்கள் சுமார் 17 கிலோகிராம் என்ற அளவுக்கு வருகிறது. அது ரியர் அட்மிரல் டானியல் ஹகாரி கூறிய 17 கிலோகிராம் வெடிபொருள் என்பதுடன் பொருந்தி வருவதால் தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்டவை GBU-39 வெடிகுண்டுகள் என்று எடுத்துக் கொள்ளலாம்.